வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஷோபனாவின் கிளி. நீங்கள் நம்ம ஆர்எம்எஸ் எடிட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷோபனா தன்னோட தாத்தா பாட்டியோட வாழ்ந்து வந்தா. அவங்க 2 பேர் தவிர வேறு யாரும் இல்லை. இருந்தாலும் ஒரு கிளியை வளர்த்து ரொம்ப சந்தோஷமாக பழகி வந்தா. பாட்டு திறமையையும் பேச்சு திறமையும் நிறையாவே சொல்லி கொடுத்து வந்தா. அந்த திறமையை வச்சு தனக்கு ஒரு பெரிய உதவி இந்த கிளி செய்யும்னு கொஞ்சம் கூட அவள் எதிர்பார்க்கல. ஒரு நாள் தன்னோட தாத்தாவும் பாட்டியும் வெளியே போயிட்டு வந்தாங்க. உதவிக்காக தன்னோட கிளியையும் அனுப்பிச்சு வச்சிருந்தா. ரொம்ப தூரம் நடந்தனால அந்த தாத்தாவால் கொஞ்சம் தூரம் நடக்க முடியலன்னு சோறு உடஞ்சிட்டாரு. வெளியே போனவங்க வீட்டுக்கு இன்னும் வரலன்னு ஷோபனா ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தா. கொஞ்சம் பதற்றமாகவும் இருந்தா. அப்போதான் தான் வளர்த்த கிளி மட்டும் வீட்டுக்கு வந்துடு. அதை பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டா. கிளி தன்னோட பேச்சு திறமையால் நடந்த எல்லா விஷயத்தையும் விவரமாக ஷோபனா கிட்ட சொல்லிச்சு. தாத்தாவுக்கு உடனே உதவி வேணுங்கிறதையும் சொல்லிச்சு. அப்படின்னா உடனே கிளம்பலான்ட்டு ஷோபனாவும் கிளம்பிட்டான். உடனே ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சு ஷோபனா அந்த கிளியோட உதவியோட தாத்தா பாட்டி எங்க இருக்காங்க இடத்த போய் அடைஞ்சிட்டாங்க. எல்லாரையும் அந்த ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா ஷோபனா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்த போதுன்னு ஆயிடுச்சு. ஷோபனா அந்த பேச்சு திறமை சொல்லி கொடுத்ததால அந்த கிளி அவங்களுக்கு எவ்வளோ பேர் உதவி செஞ்சிருக்க பார்த்தீங்களா? அந்த தாத்தாவும் பாட்டியும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் நிறைய கதைகள் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம ஆர்எம்எஸ் எடிட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.